எரிமலை எப்படி பறக்கும்? இந்த ஃபேமஸான விவேக் சார் டயலாக் யாருக்கு தான் தெரியாது. ஆனால் இந்த வேல்கனோ நம்ம எமோஷன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் நம்ம எமோஷன் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அடிக்கடி எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோவப்படுறவங்க கிட்ட தான் கேட்கணும். என் அப்பாவும் சரியான கோவக்காரர். இந்த கோவம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நேரம்லாம் இருக்காதுல்ல, கொஞ்ச நேரம், அப்புறம் எங்கே போச்சுன்னே தெரியாது. கோவமும் எரிமலையும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட எரிமலையை பற்றி படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். வெல்கம் டு த மைண்ட் ஜோன். நான் சௌஜி. இந்த வேல்கனோ டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்னால உருவானது. அது மூவ் ஆகும்போது பிளவுகள் மக்மா அப்படிங்கிற மோல்டன் ராக் வழியாக ஏற்படுறனால இந்த எரிமலை வெடிக்குது. அப்படியே நாட்கள் கிடக்க அந்த மக்மா டிஸ்டர்ப் ஆகுறனால அது வெடிக்க ஆரம்பிக்குது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஷீல்டு வேல்கனோஸ், இது வைடராக இருக்கும் அண்ட் லாவா ரொம்ப ஃப்ளூவிடாக இருக்கும். ஸ்ட்ராட்டோ வால்கனோஸ், இதோட லாவா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சிலிண்டர் கோன் வால்கனோஸ், இது ஸ்மாலஸ்ட் டைப். லாவா எரப்ட் ஆகும் போது அதோட டெப்ரிஸ்லாம் சேர்ந்து உருவாகிறது. ஃபைனலி லாவா டோம்ஸ் அண்ட் ஃபிஷர் வால்கனோஸ். இந்த லாவாலாம் கன்ஸ்ட்ரக்டுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வால்கனோஸ் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்னொரு ரிமெம்பரபிள் இன்சிடென்ட் என்னன்னா, ஃபோட்டோகிராஃபர் ராபர்ட் லான்ஸ்பர்க் இந்த எரப்ஷனை கேப்சர் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இந்த விஷயத்தை கேப்சர் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாரு. அவருக்கு தெரியும் நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு. கேப்சரும் பண்ணிட்டாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டாரு. லேட்டராக தான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. இந்த நேச்சர் எவ்வளோ பவர்ஃபுல் இல்லை? நேச்சருக்கு இவ்வளோ பவர் இருந்தால் படைச்ச கடவுளுக்கு யார் ஈடு இணை? நம்ம லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நம்ம உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ரிஸ்க் எடுக்கிறது முட்டாள்தானோ. எனிவேஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வேறு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் எவ்ரி ஒன்.